எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். Today we are kickstarting my portions with regard to Indian polity. My professor, Dr. Shaktivel sir, and myself, we are handling polity for the 2023 UPSC and mains. So முக்கியமான topics cover பண்ணிட்டு வரோம். So today நம்ம cover பண்ண போறது வந்து how to study Laxmikant Indian polity book. It's called the Holy Grail. It's called the Bible. It's called the Holy Text. So நீங்க அது என்ன பேர் கொண்டு வேணா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். பட் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லும் பொழுது இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம படிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பல ஆண்டுகளா வந்து லக்ஷ்மிகாந்த் சாரோடைய இந்த புக்கு தான் ஒரு கோ டு புக் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஈவன் வென் ஐ டோன்ட் நோ ஃபார் எவர் ஐ திங்க். ஸோ இந்தியன் பாலிட்டினாவே நம்ம லக்ஷ்மிகாந்த் சாரை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். யூ ரீட் என்சிஆர்டிஸ், தென் யூ கோ டு லக்ஷ்மிகாந்த் சார், அண்ட் தென் மேபி ஒரு அட்வான்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வேணா நீங்க வந்து பக்ஷி அண்ட் பக்ஷி, டிடி பாசு இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ரெஃபர் பண்றோம். பட் ஹவு டு ஸ்டடி லக்ஷ்மிகாந்த் சாரோட புக்? எல்லாருக்கும் தெரியும் இந்த புக்கை வாங்கணும். இப்போ 6th எடிஷன் போயிட்டு இருக்குங்கிறது தெரியும். சோஃபா ஹி ஹஸ் கம் அவுட் வித் 6 எடிஷன்ஸ். 6th எடிஷன் வரும்பொழுது அந்த புக்கை வாங்கி வச்சு அதுல இருந்து வி டேக் நோட்ஸ், லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மெனி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஆக்சுவலி டு நாட் ஃபாலோ a good method to study Laxmikant sir book. That is one reason why they find the book very tough. See, Indian polity பொறுத்த வரைக்கும் many sources இருந்தாலும் ஒரு கான்கிரீட்டா இந்த ஒரு புக்ல உங்களால ஃபுல் இந்தியன் பாலிட்டி சிலபஸை கவர் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா சிலபஸே நிறைய அதுல இருக்கு. இந்த இன்னைக்கு செஷன்ல வந்து I'll be sharing with you what you can probably skip. அது தேவையில்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இல்லாத விஷயங்களையும் we will be telling you. So I'm again crediting this to upscprep.com. So I've referred them for today's lecture also. And I hope all aspirants for most of the competitive exams at the central government level, இன்னைக்கு நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்தியன் பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு காம்பனன்ட், நாட் ஓன்லி இன் ப்ரிலிம்ஸ். நீங்க கோயிங் ஃபார்வர்ட் டு மெயின்ஸ் இந்த பேஸ் கண்டென்ட் வந்து தெரிஞ்சாதான் நம்ம ஜிஎஸ் பேப்பர் 2 ஓரளவுக்கு ஜிஎஸ் பேப்பர் 4 வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இந்த பேஸ் கண்டென்ட்டை வச்சு தான் யூ கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் பாலிட்டி. ஆர்டிகல் 370 பத்தி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதனுடைய பல்வேறு பரிணாமங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 370னா என்ன, அதனுடைய அடிப்படை சாராம்சங்கள் என்ன, எந்த பார்ட்ல வருது, அது ரிலேட்டடா ஏதாவது ஸ்கெடியூல் இருக்கா அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த புரிதல் இருந்தாதான் நீங்க அது ஒரு கொஸ்டின் பேஸ்டா நீங்க பார்க்க முடியும், ஒரு அப்டேஷன் பேஸ்டாவும் நீங்க பார்க்க முடியும். ஸோ டுடே த ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி how to effectively study Laxmikant sir's Indian polity book. So let me share my screen with you. Here we go. இதுதான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு. ஒரு brief introduction உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். லெக்சருக்கு போறதுக்கு முன்னாடி கண்டென்ட் வைஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். If you have started taking notes, make sure that you jot down these points. ஒன்று, போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம படிக்க முடியாதுங்க. நீங்க வந்து சைமல்டேனியஸா கொஸ்டின்ஸும் நீங்க சால்வ் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ரியாம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்ல ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாறு உருவாக்கம், இதை படிக்கிறீங்க, இல்ல ப்ரியாம்பிள் முகப்புரை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. எனி டாபிக் ஃபார் தட் மேட்டர். நீங்க இன்னொன்னு லக்ஷ்மிகாந்த்ல அவுட் ஆஃப் ஆர்டரா படிக்க முடியாது. எனக்கு பிடிக்கும் அல்லது ஐ எம் கம்ஃபர்டபுள், இல்ல நான் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கேன் அதனால அந்த டாபிக்ஸ் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மற்றதுக்கெல்லாம் வரேன்னு நீங்க பண்ண முடியாது. டெஃபினெட்லி நாட் அ குட் அப்ரோச். தட் வில் பி மை ஹார்ட் அண்ட் சவுண்ட் அட்வைஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. கோ வித் த ஃப்ளோ ஆஃப் த புக். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அந்த டாபிக்ல இருந்து. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒன்று கரெக்டானு கேட்கறது, தட்ஸ் ஒன் வே. டிஃப்ரென்சஸ்,
இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா, இந்த எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சரி, எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தவறு, இந்த மாதிரி there are various ways of asking questions in multiple choice questions. அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு டாபிக் எடுக்கும் பொழுதும் அது ரிலேட்டடா ஒரு 10-15 கொஸ்டினாவது இனிஷியலி நீங்க அட்டென்ட் பண்ணாதான் உங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கும் கேள்விகள் கேட்கப்படுறதுக்கும் அந்த அணுகுமுறை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்க அந்த டியூனிங்ல வர ஆரம்பிப்பீங்க. சடன்லி ஒரு என்டையர் கண்டென்ட் 3-4 சாப்டர்ஸ் முடிச்சுட்டு அதுலேருந்து நம்ம எழுதணும்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து நீங்க பெருசா எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க என்சிஆர்டி புக்ஸ் படிக்கும் பொழுதும் லக்ஷ்மிகாந்த் சார் புக் படிக்கும் பொழுதும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்சிஆர்டி வில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் யூ அட் அ 10th ஸ்டாண்டர்ட் லெவல், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள் தான் செலக்டடா கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ளோ ஆர்டரோ லக்ஷ்மிகாந்த் சார் புக் மாதிரி இருக்காது. ஸோ நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு என்சிஆர்டி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த பேட்டர்ன், இந்த எக்ஸாம் நம்ம அட்டாக் பண்ணணும், பாலிட்டியில வரக்கூடிய ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வருஷம் ஆவரேஜா கேட்கறதுல நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம். யூபிஎஸ்சி மெயின்ஸுக்குமே இந்த மெத்தட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் ஆஸ்ட்? நீங்க பிரியாம்பிள் எடுக்கிறீங்கன்னா மெயின்ஸ்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பிரியாம்பிள் கொஸ்டின் வந்திருக்கான்னு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ரீகேப் வாட் யூ லேர்ன், தட் இஸ் ஒன். செகண்ட், see to read nearly 45 days ஆகும் அப்படிங்கிறாங்க upscprep.comல. but it varies from person to person. So what we are going to decode today is give you a study plan on how to go about. இது வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் நான் எடுக்கல, நான் பெருசா நான் படிச்சதில்லை, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன்ஸ், இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எவ்ரி வீக் என்ன மாதிரி ஸ்டடி பிளான் பண்ணலாம், என்ன சாப்டர்ஸ் நீங்க படிக்கலாம், மேக் ஷுவர் சண்டே யூ ரிவைஸ், யூ டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஆன் த கான்செப்ட். ஸோ ஃபாஸ்டா முடிச்சிட்டேன், நான் 30 daysல முடிச்சிட்டேன்னா யாரும் உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் கொடுக்க போறது இல்லை. ஈவன் டுடே ஐ எம் ஸ்டக் வித் லக்ஷ்மிகாந்த் சார் ஃபார் டேக்கிங் நோட்ஸ். பிபிடி போடும் முன்னாடி சாரோட புக்கை எடுத்து அந்த சாப்டர்ல 1 நிமிஷம் ரெஃபர் பண்ணி எங்கேயாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு, இப்போ எனக்கு அது டிக்ஷனரி மாதிரி ஆயிடுச்சு. அதனால ப்ரெஷர் கம்மி. உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் நீங்க வரல இன்னும். ஸோ அதனால மேக் ஷுவர் இட்ஸ் நாட் அபவுட் கோயிங் ஃபாஸ்ட், இட்ஸ் அபவுட் மேக்கிங் ஷுவர் தட் யூ ரிசீவ் த கண்டென்ட். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்டென்ட் நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கணும். அதுக்கான டைமை நீங்க கொடுக்கலாம். ஒரு பிளான் we are going to give you. this plan நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆஃப் சாப்டர் பண்ணுங்க. ஜென்ரலா வந்து லக்ஷ்மிகாந்த் சார் புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே சுறுசுறுப்பா அண்டர்லைன் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு ரஃப் ரீடிங் கொடுங்க, ஜஸ்ட் ரீட். அதுக்கப்புறம் தென் யூ கோ ஃபார் செகண்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த சாப்டர்ல வந்திருக்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பாருங்க. இது வந்து கம்பல்சரி, இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் கிடையாது. ஷார்ட்கட் மெத்தட் இதுல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா we are always skipping portions. எதை ஸ்கிப் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ண வேணாங்கிற புரிதல் இல்லாம ஸ்கிப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஹியர் யூ ஷுட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர்ல என்ன வந்திருக்குன்னு சார் கொடுத்துருப்பாரு, அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த சாப்டர் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கிளான்ஸ் கொடுங்க. அப்போ மைல்டு மார்க்கிங், உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை மார்க் பண்ணிட்டு வாங்க. இஃப் யூர் ஆல்ரெடி இன் அ கோச்சிங் கிளாஸ், நம்ம சேனலோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, செல்ஃப் ஸ்டடியில் இருக்கீங்க, இல்லை யாராவது ஸ்டடி சர்க்கிளில் வீட்டில் யாராவது மென்டர் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஓரளவுக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதில் மார்க் பண்ணிட்டு வரலாம். ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ். சண்டே எவ்ரி வீக் மேக் ஷுவர் யூ ரிவைஸ் வாட் யூ லேர்ன்ட். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. சண்டேஸில் நீங்கள் இன்னொன்று பண்ண வேண்டியது, கரண்ட் அஃபேர்ஸையும் பாலிட்டியும் இன்டர்லிங்க் பண்ணி பாருங்க. வி கீப் சேயிங் தட் இல்லையா, பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டுன்னு. அதை எப்படி பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரியாம்பிள் ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக டாபிக்ஸ் ஏதாவது வந்திருக்கா, நியூஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா. இப்போ ஆர்டிகல் 317 இட்ஸ் ஆல்வேஸ் அண்டர் டிஸ்கஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்த இப்போ இந்த வாரம் ஒரு 3 சாப்டர் முடிச்சிருக்கீங்க, ஒரு சாப்டர் முடிச்சிருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது லாஸ்ட் 3 months, லாஸ்ட் 6 months ஏதாவது வந்திருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. in your hand written notes. பொதுவாக ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. அது நீங்கள் நோட் மேக்கிங் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம், சிஸ்டமில் பண்ணலாம், மொபைலில் பண்ணலாம், தட்ஸ் அப் டு யூ. தென்
Again, as I already told you, sequence of chapters. அந்த ஃப்ளோல போங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, பிடிச்சதை முதல்ல படிக்காதீங்க. ஏன் அவங்க அப்படி எழுதியிருக்காங்க, ஏன் அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்கன்றத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். There is no other way. So don't skip the books. Once you complete the book, 45 daysங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக upscprep.comல ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேரிங் பண்றவங்க வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி தான் முதல்ல முடிக்க சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். பிகாஸ் கண்டென்ட் இஸ் வெரி வாஸ்ட் அண்ட் சம்டைம்ஸ் கண்டென்ட் இஸ் நியூ ஆல்சோ. நீங்க ஒரு 60 days 50 days வாட் எவர் டைம் யூ டேக் முடிச்சதுக்கு அப்புறம் முக்கியமான பகுதிகளை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இதை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி மார்க் பண்ணி வைக்கும் பொழுது இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு ரிவைஸ் பிஃபோர் தி எக்ஸாம். நிறைய ரிவிஷன் டெஸ்டும் நீங்க எடுக்கலாம். ஓகே, ஸோ எஸ், நவ் வீக் 1 இது வரைக்கும் நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இல்ல லக்ஷ்மிகாந்த் சார் புக்கை நான் வந்து படிச்சிருக்கேன் பட் இந்த மெத்தட்ல நான் பண்ணதில்லைன்னு நீங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா, definitely please give this method a try. So week 1 வந்து chapter 2. என்னடா எடுத்த உடனே chapter 1 காணமே அப்படின்னு நீங்க தேட வேண்டாம். It's covered in modern history in a very very detailed way. அதனால நீங்க chapter 1 வந்து இதுல நீங்க கவர் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. மாடர்ன் ஹிஸ்டரியில கண்டிப்பா chapter 1 உங்களுக்கு வந்துடும். இல்ல I'm still going to go with the flow அப்படின்னா இதுலயும் நீங்க chapter 1 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Absolutely no issues. So chapter 2, making of Indian Constitution. Chapter 3, salient features of Indian Constitution. இது ரெண்டு தான் இந்த சாப்டர்ஸ். வீக் 1ல நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு பேரவை, இந்த பேரவை மூலமா தான் அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம உருவாக்கினோம். அதுக்கு அடிப்படையா இந்த பேரவையை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேரவையா இது இருந்தது. இதுல பல்வேறு குழுக்கள் இருந்தது. டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், செவரல் கமிட்டிஸ், மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ். இது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எனாக்ட்மெண்ட் எப்படி வந்து உருவாச்சு இது பார்க்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போ வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி பத்தின குறைபாடுகள் என்னென்ன, கிரிட்டிசிசம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. டிராஃப்டிங் கமிட்டியில குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எல்லா மெம்பர்ஸோட நேம்ஸும் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். டாக்டர் அம்பேத்கர் வாஸ் சேரிங் த டிராஃப்டிங் கமிட்டி. பட் யாரெல்லாம் மெம்பர்ஸ், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிட்டி அமங் த மேஜர் அண்ட் மைனர் கமிட்டிஸ். ஸோ அது நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாப்டர் 3, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியமான சாராம்சங்கள் என்னங்கிறது தான் சாப்டர் 3. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத குவிக் நோட்டேஷன்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின். எந்தெந்த நாடுகள்ல இருந்து எந்தெந்த பகுதிகள் இன்ஸ்பயர் ஆகியோ நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்றோம், பிரியாம்பிள், இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபீச்சர்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் எந்த நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டம் இல்லது அவங்களுடைய முறைகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், இன்ஸ்பயர் ஆனோங்கிற விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். ஸ்பெசிபிக் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஸ்கெட்யூல் வந்து நாட் மனப்பாடம் பண்றதுல தப்பு இல்லை. இட்ஸ் ஈஸி டு பை ஹார்ட் ஆல்சோ. எத்தனை ஸ்கெட்யூல்ஸ் இருக்கு, எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்ட்டு. பட் நீங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் சாப்டர் 2 நம்ம அரசியலமைப்பு சட்டம்னா இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதுல இத்தனை பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் படிவங்கள், அனெக்ஸ்ல வந்து படிவங்கள்னு சொல்லி எதுக்கான படிவங்கள், ஏன் அது இருக்குங்கிற அந்த ஐடியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்டை உள் வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும். தென் வித்தின் 1 week you should be able to go to one of the most important chapter 4 and chapter 5. இது தாராளமா பண்ண முடியும். இல்ல உங்களுக்கு டஃப்பா இருக்கு 1 weekல, இதுவே எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்குன்னா சாப்டர் நீங்க 3யோட நிறுத்திக்கிட்டு 4 and 5 go to next week. ஆர் 4 preamble மட்டும்தான் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கோட சேர்த்துக்கோங்க. முகப்புரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ நீங்க இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸ் என்ன படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள்ல என்ன கீவேர்ட்ஸ் இருக்கு. இது நிறைய கொஸ்டின்ஸ் போன வருஷம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ சோஷியலிஸ்ட்னா என்ன, செக்யூலர்னா என்ன, டெமோக்ராட்டிக்னா என்ன, சாவரன்னா என்ன, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான அர்த்தம், அந்த வார்த்தைகள் பிரியாம்பிள்ல எப்ப வந்தது, ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கா, ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்துதா
அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பிரியாம்பிள் இஸ் இட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்? அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா அல்லது வெறும் முகப்புரை மட்டும்தானா அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய வழக்குகள்ல வந்திருக்கு, வாதாடப்பட்டிருக்கு. அதை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல பிரியாம்பிள் வந்து அமெண்ட் பண்ண முடியுமா? அரசியலமைப்புல சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும், அப்ப பிரியாம்பிள்லையும் சட்ட திருத்தம் கொண்டு வர முடியுமா? இதை வந்து நீங்க கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொன்னாங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சுக்கணும். This is chapter 4. Now we come to one of the most important chapters about India, Union and its territory, chapter 5. இதுல முக்கியமா நீங்க பார்க்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கான்செப்ட் என்ன, ஆர்டிகல் 1. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள். ஒரு மாநிலத்தை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரங்கள் உண்டு, பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரத்தை என்னங்கிறத நீங்க ஆர்டிகல் மூலம் தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய கமிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபசல் அலி கமிஷன், அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி, இந்த கமிட்டிஸ் எல்லாம் நீங்க ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசிங் கமிட்டிஸ், இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இப்போ இதுல வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த பேசிக் டீடைல்ஸை நீங்க பார்த்து வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் சாப்டர் 5. சாப்டர் 6, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. இன்னைக்கு வெரி வெரி ஹாட் டாபிக், எஸ்பெஷலி ஆஃப்டர் தி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019. ரொம்ப பாப்புலரா CAA அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் நத்திங் பட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. somehow 2019 has become a very popular debatable topic. இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிட்டிசன்ஷிப் ப்ரொவிஷன்ஸ் என்ன, எப்படி வந்து நம்ம நாட்டினுடைய குடியுரிமை பெற முடியும், குடியுரிமை இழக்க முடியும்னா எப்படி, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன, இந்தியா இந்தியன் அந்த கான்செப்ட் தான் நமக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரே நாடு ஒரே குடியுரிமை தான். ஸோ அப்படின்னா என்ன இதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், NRIனா என்ன, நான் ரெசிடென்ட் இந்தியன், OCI கார்டு ஹோல்டர்ஸ், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். இது மூணுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955, 1955ஆம் ஆண்டு வெளிவந்த குடியுரிமை சட்டம் என்ன, அதோட முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வரணும். இப்போ சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி, ஓகே, ஸோ NCR, இதெல்லாம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த சாப்டர்ல பொதுவா படிக்க வேண்டியது. வெரி பாப்புலர் கொஸ்டின், ப்ரிலிம்ஸ்ல வந்து நிறைய தடவை இந்த சிட்டிசன்ஷிப், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், கெய்னிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அந்த டேட்ஸ்ல எல்லாம் கேள்விகள் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். யூ cannot skip the chapter. அதில் என்ன படிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டோம். If you have completed this within a week or within 2 weeks, same method, every Sunday revise what you read. After every chapter, please work out the questions given. So that is one way of revising. Second week நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, chapter 7, fundamental rights. Ever dynamic, one of the most favorite question areas for UPSC polity பொறுத்த வரைக்கும். இதுல நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஒரு ஸ்டேட்டினுடைய வரைவிலக்கணம் என்ன, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அதே மாதிரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அண்டர் லா. ஓகே, ஸோ இது என்ன, ரூல் ஆஃப் லான்னா என்ன, சட்டத்தின்படி ஆட்சி அப்படின்னா என்ன, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 6 அடிப்படை உரிமைகள். பட் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, வெறுமனே 6ன்னு சொல்ல முடியாது. ரைட் டு ஃப்ரீடம், அதுல நிறைய உரிமைகள் இருக்கு. Conviction of offenses, protection of life and liberty, education, protection against right, arrest and detention, right to constitutional remedies, பேராணைகள், writs. அதுக்கப்புறம் இதுல ரைட் டு பிரைவசி லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு, அதனுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், நூக் அண்ட் கார்னர் இதை அனலைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது ஒரு பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டினுடைய பேசிக் டியூட்டி. ஸோ நாட் ஓன்லி ஃபார் அன் ஆஸ்பிரண்ட், அடிப்படையா நம்ம வந்து ஒரு பாலிசி ஸ்டடீஸ்ல இருக்கோம், பப்ளிக் ஆக்ட் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே we need to be aware as a citizen about the rights that we have. இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு படி கூட போயிட்டு அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதனுடைய முக்கியமான சாராம்சங்கள் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன,
ஒரு எமர்ஜென்சி வரும்பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? தேசிய அளவில் ஒரு அவசர நிலை இருக்கும் பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு என்ன ஆகும்? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன் கண்டினியூவேஷன் வித் சாப்டர் 7, இதெல்லாம் இன்டர்லிங்க்ட் சாப்டர்ஸ் மூணுமே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதோட பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருக்கும், நம்ம பார்க்க போறோம். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒரிஜினல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆக்சுவலாக 1950 நம்ம எனாக்ட் பண்ணிட்டு அதை அடாப்ட் பண்ணும்பொழுது இல்லை. இட் கேம் லேட்டர் ஆன் டியூரிங் தி அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் உள்ள வருது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆர் த லேட்டஸ்ட் பிரின்சிபல்ஸ் விச் வர் ஆடட், இதனுடைய குறைபாடுகள் என்ன, இதனுடைய யூட்டிலிட்டி என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, விச் இஸ் சுப்பீரியர், விச் இஸ் இன்ஃபீரியர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்டிசியபிள், அதாவது அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போகலாம். பட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை தான், ஒரு அரசியல் ரீதியான கொள்கை கிடையாது. ஒரு நாட்டையோ ஒரு மாநிலத்தையோ நம்ம வந்து ஆளும் பொழுது அந்த ஆளுமைக்கு சில நெறிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் தான் இந்த பிரின்சிபல்ஸ். அந்த கோட்பாடுகள் படி ஒரு கொள்கையை நீங்க வடிவமைக்கும் பொழுது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைவதற்கு, வளர்ச்சி பாதை மட்டும் இல்லாம வெல்ஃபேர் ஸ்டேட் அடைவதற்கு வழிவகுக்கக்கூடிய சில கோட்பாடுகளின் குவிப்பு தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த இடத்துல இஸ் இட் சுப்பீரியர் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர் இஸ் இட் ஈக்குவல் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆர் இஸ் இட் ஒன் ஸ்டெப் பிலோ த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? இதுல சில தீர்ப்புகள் இருக்கு, அதை நீங்க மேற்கோள் காட்ட வேண்டி வரலாம். இது மெயின்ஸுக்கு உபயோகமா இருக்கும். அதே நேரத்துல ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன, இப்போ கரண்ட் அஃபேர்ஸை நீங்க இந்த ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல டிபிஎஸ்பி பத்தி என்ன டிஸ்கஷன் வந்திருக்குங்கிறத நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூ ஃபினிஷ் தீஸ் டூ, finish your revision. Now we are moving to third week if you are following this timetable if possible. அது நீங்க week 3ங்கிறத கூட மறந்துருங்க, இந்த பேஸ்ல தான் நீங்க போகணும். Once you finish this, fundamental duties நீங்க பார்க்கலாம். Very small 51A ஆர்டிகல் ஷரத்து அது கீழே தான் வருது. என்ன லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்க இதை ஸ்கிப் பண்ண முடியாது, மெமரைஸ் பண்ண வேணாம், பட் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, அதனுடைய கிரிட்டிசிசம் என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 11, அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பேசிக் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டு தான். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க முக்கியமான பகுதிகள் பார்க்க வேண்டியது, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட். ஸோ நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கு, என்ன வகைகளான திருத்தங்கள் கொண்டு வர முடியும், அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத இந்த சாப்டர்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். Constitution is not static, it is dynamic because we can amend the constitution. Amendment procedure கூட நம்ம வேற ஒரு நாட்டுல இருந்து தான் borrow பண்ணோம். I want you to figure out sources of constitution. நீங்க படிக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. Basic structure அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, this is not something which is there in the constitution. இந்த மாதிரி அந்த வார்த்தையை எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன்ல பிரயோகப்படுத்தல. இந்தியா குடியரசு நாடா மாறினதுக்கு அப்புறம், அரசியலமைப்பு சட்டம் பழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பல்வேறு வழக்காடல்கள்ல நீதிமன்றங்கள் வாயிலாக பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மாதிரி உருவான ஒரு விஷயம்தான் இந்த அடிப்படை கட்டமைப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் கிடையாது, அதை பத்தின ரெஃபரன்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள்ல கிடையாது. நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா வழக்குகளுக்கு தான் போகணும். இந்திய அரசியலமைப்பு வரலாறுல 1950க்கு அப்புறம் சில முக்கியமான வழக்குகளை லக்ஷ்மிகாந்த் சார் புக்ல சாப்டர் 11.1 டேபிள்ல அவர் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குகளின் வாயிலாக தான், அந்த தீர்ப்புகளின் வாயிலாக அந்த வழக்குகளில் ஏற்பட்ட சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அப்சர்வேஷன்ஸ், அதெல்லாம் மேற்கோள் காட்டி உருவான ஒரு விஷயம்தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். என்ன நம்ம முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஒரு வழக்குல வந்து என்ன தீர்ப்பு சொல்றாங்க கேசவானந்த பாரதி கேஸ்லனா, பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சம்திங் விச் யூ கேனாட் அமெண்ட் யூசிங் ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368 தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திருத்தங்களுக்கான
வழிமுறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஷரத்து. அதன்படி நீங்க வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கட்டமைப்பு இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உண்டுங்கிறதையும் பல்வேறு வழக்குகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அதிலேயே முக்கியமான 1-2 வழக்குகள்ல அடிப்படை கட்டமைப்புனா என்ன, எதெல்லாம் அடிப்படை கட்டமைப்புக்குள்ள வரும் அப்படிங்கிற விஷயங்கள் பெருகி கொண்டே தான் போகுது. சுருங்கல. ஸோ இட்ஸ் அன் inclusive list, not an exclusive list. So to understand that, chapter 11. Now we go to chapter 17. இந்திய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி. chapter 17, chapter 18. ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 டாபிக்ஸ். frequent questions, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த எலக்டரல் காலேஜ் என்ன, அப்புறம் பவர்ஸ், இதை வச்சு நிறைய கேள்விகள் வர்றதை நீங்க பார்க்க முடியுது. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அகெயின் ரோல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், ரோல் ஆஃப் பிரசிடென்ட் ரிலேட்டடா, வீட்டோ பவர்ஸ் ரிலேட்டடா நிறைய கேள்விகள் வருது. பார்டனிங் பவர்ஸ் ரிலேட்டடா கேள்விகள் இப்பெல்லாம் வருது. ஆர்டினன்ஸ் ரிலேட்டட் you're getting a lot of questions, a lot of traction these days for governor and president with regard to ordinance. Recently also mainsல கேட்டிருந்தாங்க. So president chapter பொறுத்த வரைக்கும் important topics என்னன்னா qualification first, let's get the basics right. அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய oath, terms of office, பதவி நீக்கம் செய்யக்கூடிய வழிமுறைகள், impeachment, powers and functions, veto powers. ஒரு நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி இந்திய ஜனாதிபதிக்கு கிடையாதுனாலும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன. பிரசிடென்ஷியல் வீட்டோ, ஒரு மாநில சட்டம் வந்து ஜனாதிபதி அவர்களிடம் வரும் பொழுது இன் எனி ஐட்டம் இன் தி ஸ்டேட் லிஸ்ட் நீங்க வந்து அந்த மாநிலங்கள் அதுல சட்டம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டு அது வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பப்படும். ஸோ பிரசிடென்ஷியல் வீட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுக்கு இருக்கா அப்படின்னா என்ன, அந்த மாதிரியான ஒரு சட்ட முன்வடிவத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் நிராகரிக்க முடியுமா, என்ன மாதிரியான காரணங்களை நிராகரிக்க முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். லா மேக்கிங் ப்ரொசீஜர் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமோ, ஹவு இஸ் த லா மேடுங்கிறத தாண்டி வாட் இஸ் த பாத் ஆஃப் த லா, எந்தெந்த அதிகார வர்க்கங்களுக்குள் அந்த லா வந்து போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அவசர சட்டம், பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம், இதுதான் நீங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். துணை ஜனாதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தேர்ந்தெடுக்கப்படும் முறை, அதிகாரங்கள், பணிகள். அமெரிக்க துணை ஜனாதிபதியோட கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம நாட்டினுடைய, இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். Now let's say you have taken 3 weeks and you have covered the topics successfully and you have revised. Now week 4 we move to the central government structure. So இந்தியாவினுடைய பிரதம மந்திரி சாப்டர் 19, சாப்டர் 20ல வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சரவை, சாப்டர் 21 கேபினட் கமிட்டிஸ். இதுல முக்கியமான டாபிக்ஸ் என்னன்னா பிரைம் மினிஸ்டரோட ரிலேஷன்ஷிப் வித் த பிரசிடென்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இந்தியாவில் வி ஃபாலோ தி கனேடியன் யூகே பார்லிமெண்ட் மெத்தட் where the prime minister is the real executive of the country. So chapter 20 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா என்ன, அவங்களுடைய பணிகள் என்ன, பொறுப்புகள் என்ன. இதுல சாப்டர் 20ல டேபிள் ஒன்று இருக்கு, 20.1, the first table in that chapter. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 21 பொறுத்த வரைக்கும் கேபினட் குழுக்கள்னா என்ன, அது அவங்களுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத பாருங்க. மூவிங் ஆன் டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட். But without studying president or vice president or prime minister and cabinet committees, you cannot study parliament. Maybe you can study parliament and state legislature. அது வேணா நீங்க கிளப் பண்ணி படிக்கலாம், தப்பு இல்லை. பிரசிடென்ட் படிக்கும்போது கவர்னர் பத்தி படிக்கலாம், வைஸ் பிரசிடென்ட் படிக்கும்போது we don't have a deputy governor. So பார்லிமெண்ட் பத்தி படிக்கும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நீங்க எடுக்கலாம். See, this kind of innovations and combinations you can do. So பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன which we cannot skip ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்தினுடைய முறை, வடிவமைப்பு என்ன, காம்போசிஷன், லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, என்ன மாதிரியான தேர்தல் வழிமுறைகள். ஸோ லோக்சபாக்கு என்ன தேர்தல் வழிமுறை, ராஜ்யசபாக்கு மெம்பர்கள், உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்களுடைய பதவிக்காலம், 2 அவைகளுடைய காலம், டியூரேஷன், லோக்சபானா 5 years, ராஜ்யசபானா 6 years, with members retiring every 2 years rotation. அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்.
குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, வயது வரம்புல வித்தியாசம் இருக்கு. ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன். அதுல சேர்மன் ஆல்வேஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. லீடர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் யார் யாரு? ஸோ பாராளுமன்ற தலைவர்கள், பாராளுமன்றத்துல கட்சிகள் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கேயும் ஒரு கட்சிக்கும் அந்த கட்சி தலைவர்னு ஒரு பதவி இருக்கும். இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக சட்டம் பாராளுமன்ற பேரவைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, டிஎம்கேவனுடைய பேரவைத் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஒருவேளை இன்னும் 2 கட்சிகளுக்கு உறுப்பினர், இப்போ 2 கட்சிகளுக்கு தான் உறுப்பினர்கள் இருக்காங்க. ராஜ்யசபால டெஃபினெட்லி யூல் ஹேவ் பேஸ்ட் எந்த சிம்பிள்ல நின்று ஜெயிச்சாங்களோ அதை பொறுத்து எந்த கட்சிக்குழையும் வருவாங்க. அந்த மாதிரி விப், கொறடான்னா என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் இன்னைக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். செஷன்ஸ், என்ன மாதிரியான அமர்வுகள் பாராளுமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி மினிஸ்டர்ஸ்னுடைய உரிமைகள், ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். அட்டார்னி ஜெனரல்னா யாரு, என்னென்ன டிவைசஸ் இருக்கு, கொஸ்டினா, மோஷன்ஸ், சென்ஷர் மோஷன்ஸ், ஸோ தீர்மானங்கள், நம்பிக்கை இல்லா தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம்லாம் சொல்றோம் இல்லையா, என்னென்ன டிவைசஸ். இப்போ ரீசென்ட்லி மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் அ ஃபவுண்டேஷன் கால்ட் பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன். அவங்களோட ஐடியா அண்ட் கோல் இஸ் டு டெவலப் அ மெக்கானிசம் டு பிரிங் அவுட் அ ஹேண்ட்புக் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு எப்படி வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய டிவைசஸ்னா பிசிக்கல் டிவைசஸ் கிடையாது. பாராளுமன்றத்தில் எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி பாராளுமன்றத்தினுடைய நேரத்தை, உங்களுக்கு ஒதுக்கப்படுற நேரத்தை, உங்களுக்கு கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தை மக்கள் பணிக்காக எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்கிற மெத்தட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டேர்ம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. So a lot of training is given by political parties to their members. First time MPsலாம் by the time they establish their record, எவ்வளோ ஸ்பீச்சஸ்ல கேள்வி கேட்டிருக்காங்க, எவ்வளோ ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க, துணை கேள்விகள் எவ்வளோ கேட்டிருக்காங்க, எத்தனை டிபேட்ஸ் அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, இது போன்ற விஷயங்களோட ஹேண்ட்புக்காக வெளி கொண்டு வரணுங்கிறது we are trying to work with them. So as an aspirant we also need to know that because a lot of questions can be asked. இது ஒரு சாப்டரே question bank மாதிரி இருக்கும். Legislative procedures என்னன்னு பார்க்கணும். Table 22.4 please note, very important. கூட்டு அமர்வுனா என்ன, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது பாராளுமன்றத்துல என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ், பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ். ஸோ வெரி வெரி இன்டெப்தா நீங்க படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் இது. 23, 24, 25 மூணுமே பார்லிமெண்ட் ரிலேட்டட் சாப்டர்ஸ். 23 வந்து பார்லிமெண்டரி கமிட்டிஸ், பாராளுமன்ற குழுக்கள். Chapter 24 parliamentary forums, just quick reading கொடுங்க. Chapter 25 parliamentary groups, one quick reading. என்ன கான்செப்ட் என்னன்னு உள்வாங்கிக்கோங்க, முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Chapter 23 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு உருவாக்கப்படக்கூடிய பல்வேறு குழுக்கள், பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, நிலை குழுக்கள், பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழுக்கள், ப்ரிவிலேஜஸ்க்கான குழுக்கள், நிறைய ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், ad-hoc committees இருக்கு. So அந்த committees பத்தி you should be able to understand and then relate that with current affairs. So கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 weeksல இந்த முக்கியமான chapters நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் we come to the state government. So we start with the office of the governor, chapter 30. Again president ஓட படிக்கும்போது சிமிலரா இருக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்ன, லெகிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்ன, ஜுடிஷியல் பவர்ஸ் என்ன, ஒரு ஆளுநருக்கு அரசியலமைப்பு சார்ந்த அவருடைய நிலை என்ன, கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ். முக்கியமா 3 டேபிள் நோட் பண்ணிக்கோங்க. 30.1, 30.2, 30.3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணணும். அகெயின் similar to Indian Parliament, once we studied the president we move to the prime minister. Once we studied the governor we move to the chief minister, state council of ministers and state legislature. முதலமைச்சர் பத்தியும் மாநில அமைச்சரவை பத்தியும் மாநில சட்டப்பேரவை பத்தியும் நம்ம படிக்க போறோம். ஸோ சாப்டர் 31 ஜஸ்ட் குவிக் ரீடிங் கொடுத்துருங்க சீஃப் மினிஸ்டர் பத்தி. 32 ஜஸ்ட் குவிக் ரீடிங். 33 மாநில சட்டப்பேரவையின் கட்டமைப்பு என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ஓத் என்ன, கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் என்ன, ஒரு கம்பேரிட்டிவ் ரிவ்யூ பிட்வீன் பார்லிமெண்ட். டேபிள் 33.1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 12, 13 இப்ப நம்ம ஆர்டர்ல போல, நீங்க கேட்கலாம் ஸ்கிப் பண்ணியிருக்கோம், பட் தேர் இஸ் a systematic skip. ஓகே, ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டம்னா என்ன,
Chapter 12 and Chapter 13 Federal System compulsorily நீங்க வந்து படிக்கணும். All topics are important in these two chapters. So பாராளுமன்ற அமைப்பு கூட்டாட்சி தன்மை பத்தி இவர் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் பத்தி யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல நிறைய கேள்விகள் வரதை நம்ம பார்க்குறோம் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல. தட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் இன் த வே கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ஒர்க்ஸ் இன் த கண்ட்ரி நவ். ஸோ வி ஹாவ் என்டர்ட் த ஃபேஸ் ஆஃப் அ சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி சிஸ்டம். 2014ல இருந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி கூட்டணி ஆட்சி காலங்கள் தாண்டி ஒரு பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியின் கூட்டணி ஆட்சி நடக்கிறத நம்ம சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் 2019 எலெக்ஷன் இட்ஸ் சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி தான். ஸோ அதனால ஃபெடரல் சிஸ்டம் பத்தியும் அதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நவ் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், மத்திய மாநில உறவுகள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்குமே கண்டிப்பா இந்த ரெண்டு சாப்டர் 14 and 15 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த ஏரியால தான் நடக்குது. ஸோ சாப்டர் 14 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய மாநில உறவுகள் பத்தி அரசியலமைப்பு சட்டத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, லெகிஸ்லேட்டிவ் ரீதியா, நிர்வாக ரீதியா, நிதிநிலை அதிகாரங்கள் ரீதியில. இதுக்கப்புறம் நீங்க முக்கியமான கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் படிக்க வேண்டியது சர்க்காரியா கமிட்டி, பூஞ்சி கமிட்டி. ஜஸ்ட் ஒன் ரீடிங் என்ன சொல்லியிருக்காங்க, எப்ப அந்த கமிட்டி வந்துச்சு, என்ன முக்கியமான சாராம்சங்கள்ங்கிறது தெரிஞ்சா போதும். சாப்டர் 15 இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ், மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் பொறுத்த வரைக்கும் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ், ஜோனல் கவுன்சில்ஸ், ரீசென்ட்லி கூட ஜோனல் கவுன்சில், சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு, திருப்பதியில நடந்துச்சு. இந்த மாதிரி அந்த கட்டமைப்புகள் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நவ் வி கம் டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அவசர நிலை பிரகடனம் செய்யப்படணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன மாதிரியான ஷரத்துகள் வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஒரு தேசிய அவசர நிலை வந்ததுன்னா அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, நீதிமன்றங்களுக்கு நம்ம போக முடியுமா, கேன் ஜுடிஷியரி ரிவ்யூ சச் an எமர்ஜென்சி, அதுக்கான ஸ்கோப் இருக்கா. டேபிள் 16.1 ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இது வரைக்கும் வராத ஒரே ஒரு அவசர நிலை அப்படிங்கிறது நிதிநிலை சார்ந்த அவசர நிலை இந்தியாவில் இது வரைக்கும் வரல. பட் அதனோட எஃபெக்ட்ஸ் என்ன, வாட் கேன் பி டன் இஃப் தேர் இஸ் அ ஃபைனான்சியல் எமர்ஜென்சி, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் யூர் டன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ ஒரு முக்கியமான சங்க் நீங்க முடிச்சிட்டீங்க. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் நீதித்துறை சார்ந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 வாரம் நீங்க இந்தியன் பாலிட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து டெடிகேட் பண்ணி நீங்க ஒரு முக்கியமான கண்டென்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் நீதித்துறை கிட்ட நீங்க வரீங்க. திஸ் இஸ் த வே யூ ஷுட் ப்ரொசீட். ஸோ அகெயின் ஆர்டர்ல போங்கன்னு சொல்லியாச்சு. But we have changed the order. UPSCPrep.com, they have given an order. Absolutely fine to go with it. So நீங்க சுப்ரீம் கோர்ட்னா என்ன, சாப்டர் 26. ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மறுசீராய்வுனா என்ன, சாப்டர் 27. இதை நீங்க பார்க்கலாம். ஸோ சாப்டர் 26 பொறுத்த வரைக்கும் ஆல் த டாபிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். யூ cannot skip anything. கம்ப்ளீட் இந்தியன் நீதித்துறை பத்தி, உச்ச நீதிமன்றத்தை பத்தி சாப்டர் 26 நீங்க பார்க்கலாம். சாப்டர் 27ல நீதித்துறை மறுசீராய்வுனா என்ன, அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சாப்டர் 27ல பார்ப்போம். 28, 29, 34. 28 வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம், 29 வந்து பொதுநல வழக்குகள், சாப்டர் 34 ஹைகோர்ட். வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கான்செப்ட்ஸை படிச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் படிக்கும் பொழுதே நீங்க வந்து உயர் நீதிமன்றங்கள் பத்தி நீங்க படிக்கலாம். துணை மற்றும் சார்பு நீதிமன்றங்கள் பற்றி நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் இதுல ஒரு கிளப் பண்ணி படிக்க முடியும். எப்படி பிரசிடென்ட், கவர்னர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் செக்ரட்டேரியட், கேபினட் செக்ரட்டேரியட் நம்ம கிளப் பண்ணி படிக்க முடியுமோ அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க மாநில நீதித்துறை, மத்தியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்கள், இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கலாம். 28 பொறுத்த வரைக்கும் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் அ குவிக் ரீடிங். சாப்டர் 29ல மீனிங் மட்டும் எடுத்துக்கோங்க. சாப்டர் 34 பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹைகோர்ட் எப்படி இருக்கு, அதிகாரங்கள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா நீங்க பார்க்கணும். ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிருங்க.
பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன, எப்ப வந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் this is the way you approach the chapters related to Indian judiciary. Now, once ஜுடிஷியரினா என்ன அப்படிங்கிற பேசிக் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதனுடைய அடுத்த கட்டமா நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் ட்ரைபியூனல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சபார்டினேட் கோர்ட்ஸ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஸ்டம் ஸ்டேட்ஸ். இதுல ட்ரைபியூனல்ஸ் வந்து தீர்ப்பாயங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சாப்டர் 35 தீர்ப்பாயங்கள்னா என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்ன, ஒரு குயிக் ரீடிங் கொடுத்துருங்க. சபார்டினேட் கோர்ட்ஸ் துணை நீதிமன்றங்கள். ஸோ நால்சா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, லோக் அதாலத்னா என்ன, கிராம நியாயாலயாஸ்னா என்ன. ஸோ நீங்க நீதிமன்றங்களை தாண்டி துணை நீதிமன்றங்கள் அப்படின்னு வரும் பொழுது என்ன மாதிரியான மெத்தட்ஸ் இந்தியாவில் இருக்கு, தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் ஒரு பஞ்சாயத்து அளவுலையும் என்ன மாதிரியான மெக்கானிசம்ஸ் பியாண்ட் கோர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் மக்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சாப்டர் 36. சாப்டர் 37 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சம் ஸ்டேட்ஸ் குவிக் ரீடிங் கொடுத்துருங்க. நவ் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை முடிச்சிட்டோம். ஜுடிஷியரி பார்த்துட்டோம், லெகிஸ்லேச்சர் பார்த்துட்டோம், எக்ஸிக்யூட்டிவ் ஓரளவுக்கு நீங்க சைட் பை சைட் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஓகே, நவ் த தேர்ட் லெவல் ஆஃப் கவர்னன்ஸ் இன் இந்தியா, சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்னன்ஸ் சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ராஜ். சாப்டர் 38, சாப்டர் 39. ஸோ 38 பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லும். 39 வந்து முனிசிபாலிட்டிஸ், நகராட்சி நிர்வாகத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் 1992ல கொண்டு வரப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை 2 வகையா பிரிச்சு நீங்க படிக்கணும். கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ் என்ன, வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ். ஒரு கிராம பஞ்சாயத்தோ ஒரு ஒரு கிராம் சபா, கிராம் பஞ்சாயத்து, இவங்கெல்லாம் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் மேண்டேட்ரியாக இதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பெசா ஆக்ட் ஆஃப் 1996 பத்தி ஒரு படிச்சுக்கோங்க. சாப்டர் 39 நகராட்சி நிர்வாகம் பத்தி 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992. இதுல இருக்கக்கூடிய வகைகள், இப்ப கண்டோன்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட். ஸோ டவுன்ஷிப்ஸ், நேஷனல் கேபிட்டல் ரீஜன் ஆஃப் டெல்லி, இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் அர்பன் கவர்மெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு தலைநகரத்துல எப்படி இருக்கு, டெல்லியில கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கு. ஈவன் ரீசென்ட்லி தேர் வாஸ் அன் இஷ்யூ on selecting the representative for Delhi. ஸோ அதுல வந்து லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஓட்டு போட முடியுமா, சண்டிகர்ல there was a case. இந்த மாதிரி வேரியஸ் இஷ்யூஸ் நகராட்சிகள்ல இருக்கு. இட் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு யூனியன் டெரிட்டரி டு ஸ்பெஷலி கவர்ன்ட் ஏரியாஸ். சாப்டர் 40 யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி, யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் இருக்கு, அதை பத்தின ஒரு சாப்டர், குவிக் ரீடிங். சாப்டர் 41 ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், குவிக் ரீடிங் கொடுத்துருங்க. 42 to 53 இந்திய அரசியலமைப்பு சார்ந்த அரசியலமைப்பின் அதிகாரங்கள் மூலமாக நிறுவப்பட்ட அமைப்புகள் பத்தி அவர் எழுதியிருக்காரு. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸப்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் எக்ஸப்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, இதை தவிர மிச்ச எல்லாமே நீங்க டீட்டெயிலாக தான் படிக்கணும். ஸோ 54ல இருந்து 63 வரைக்கும் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அரசியல் அமைப்பு சாராமல் நிறுவப்பட்ட அமைப்புகள். இதுல பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இப்போ விஜிலன்ஸ் வீக் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நவம்பர் 6 வரைக்கும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், லோக்பால், லோக் ஆயுக்தாஸ், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதெல்லாம் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். இதையுமே நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் அ மேஜர் சங்க், we come to chapter 64 to 68 and Laxmikant sir book. இதுல ரொம்ப குவிக்கா நீங்க ப்ராக்ரஸ் பண்ணணும். 64 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பத்தி, கூட்டுறவு சங்கங்கள் பத்தி ஜஸ்ட் கோ த்ரூ தட். 65 ஒஃபிஷியல் லாங்குவேஜ், அது கண்டிப்பா நீங்க பார்க்கணும். 66 பப்ளிக் சர்வீசஸ் ஒரு குவிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணா போதும். ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ். 66, 67, 68 பொறுத்த வரைக்கும் குவிக் ரீடிங் கொடுத்துருங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா, வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல முழு சாப்டரும் நீங்க முக்கியம் எடுக்க வேண்டியதுதான். கம்ப்ளீட் சாப்டருமே இம்பார்ட்டன்ட் தான். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வரக்கூடிய ஒரு குவியல் வந்து இதுதான்.
அச்சய பாத்திர மாதிரி எடுக்க வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் லா இஸ் a ரிச் மைன்ஃபீல்டு மாதிரி. So you have to learn it upside down. So yes, with this we come to the end of the presentation for today. Yes. So dear friends and aspirants, Indian polity oda classes நம்ம நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. We've been handling this for the last 3 years in our channel. இந்த வருஷமும் immediate UPSC mains முடிஞ்ச உடனேவே we have kickstarted the preparations for the next attempt, which is in May 2023, and for the mains which may be held in September or October of 2023. பட் பொதுவா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது டைரக்டா டாபிக்கு போயிருக்கலாம். But I wanted to put out this video for the benefit of viewers who are preparing with Laxmikant as the base. Polity பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த்க்கு ஆல்டர்னேட்டிவ் இது வரைக்கும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. In that case, how do you study that book to become, successful in understanding Indian polity? நீங்க இந்தியன் பாலிட்டி வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்றதை விட இட்ஸ் ஆம்னி பிரசன்ட் இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக தான் கருதணும். மெயின்ஸ்லையும் பாருங்க, ப்ரிலிம்ஸ்லையும் பாருங்க. ஸோ இன் அ வே திஸ் புக் இஸ் லைக் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ ஹவு டு யூ எஃபெக்டிவ்லி ஸ்டடி த புக்? ஹவு கேன் ஐ பிளான் டு ஸ்டடி த புக்? இதுல என்ன மாதிரியான மேக்சிமம் பெனிஃபிட்ஸை நான் டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். அந்த குறிக்கோளை பேஸ் பண்ணி தான் டுடேஸ் வீடியோ on how to plan and study the book. So going forward, we'll have more discussions on content. So thank you so much for joining me today. Have a great week ahead.